ஹலோ மைடியர் படிஸ், வெல்கம் பேக் டு சினிட்டு ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஹவுஸ்மேட்ஸ் அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். ஹவுஸ்மேட்ஸ் நம்ம தர்ஷன் இருக்கார்ல, குக் வித் கோமாளி ஃபேம். குக் வித் கோமாளியில் அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் ஹீரோவாக பண்ணுறாரு. நம்ம எஸ்கே ப்ரொடக்ஷன் அதில் தான் பண்ணார். எஸ்கே ப்ரொடக்ஷனில் வர எல்லா படமுமே செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அந்த கதைக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக இருக்கு. எனக்கு வந்து பர்சனலி ஃபேவரட் வந்து குரங்கு பெடல். அது யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ தயவு செஞ்சு போய் பாருங்க. ஒரு செம்மையான ஒரு படம். அந்த சின்ன பசங்களை வச்சு அப்படி பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரீன் பிளே. அந்த நம்மளை அந்த ஒரு காலகட்டத்துக்கே கொண்டு போயிருங்க அந்த படம். நம்ம அந்த படம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை போய் பாருங்க. ஒரு நல்ல படம், எஸ்கே ப்ரொடக்ஷனில் வந்த படம். ஸோ இந்த ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணுங்கிறது எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா? தேங்க்யூ. கொஞ்ச நாளாவே எங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. பேய் படம். இந்த வீட்ல நம்மளை தவிர வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அது பண்ணறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஏய், என்ன பேய் பிசாசு கதை விடுறியா? நல்லா ரத்த கட்டறிய ரத்தம் கக்க வச்சான். நீங்க சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுங்க, நாங்க அதை நிறைவேற்றுறோம். அந்த சந்தோஷத்தோட எங்க வீட்டை விட்டு போயிடுங்க ப்ளீஸ். வீட்டில் பேய் இருக்கிறத பார்த்துருக்கேன், வீடே பேயா இருக்கிறத இப்போதான்டா பார்க்குறேன். இதை நம்ம இப்போ சால்வ் பண்ண மாட்டோம்னா நம்மளோட ஃபியூச்சரை கேள்விக்குறியாடு சார். ஓ, அப்போ உனக்கு என்ன விட இந்த வீடு தான் முக்கியம்ல? இந்த வீட்டை விட்டுட்டு என்னால வர முடியாது. இன்னைக்கு இதெல்லாம் ஆரம்பிச்சதோ என் கையில இருந்த காசு, என் வேலை, என் நிம்மதி, என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. இந்த ரமேஷோட ஃபேமிலி எங்க போனாங்க? அவங்க எல்லாரும் எப்படி இறந்து போனாங்க? இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாதான் உங்க வீட்டில் நடக்கிறத தடுத்து நிறுத்தி உங்க 2 பேரோட வீட்டையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். இது ஒரு மாதிரி இந்த டிப்பிக்கல் ஹாரர் அந்த மாதிரியான படம் இல்லை. இது இப்போ இந்த ஜென்ரேஷன் இது அந்த மாதிரியான ஒரு பேய் படம். எப்படி சொல்றேன்னா, இந்த காஞ்சனா, அரண்மனை, அப்புறம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது இந்த அந்த பிளாட் பார்க்கும்போது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, பார்க்கிங் படமும் அப்புறம் சங்கிலி புங்கிலி கதவு தரேன்னு ஜீவாவோட படம். ஸோ இது ரெண்டும் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி வர மாதிரி. ஆனால் மோஸ்ட்லி சங்கிலி புங்கிலி கதவு தர அந்த பிளாட்டு தான் எனக்கு இதில் தெரியுது. ஸோ இதுக்கு எப்படி அந்த அந்த படம் நம்ம பார்த்துருப்போம், அது ஒரு மாதிரி காமெடியாக ஃபன்னியாக அப்படியே போயிட்டுருக்கோம். அப்புறம் கடைசியில் ஒரு ஒரு போர்ஷன் வந்து சென்டிமெண்ட்டாக அப்படி வச்சு முடிச்சிருப்பாங்க. இதில் வந்து மெயினாக பேய் படம்னாலே என்னென்னா, அந்த பேயோட ஃப்ளாஷ்பேக்கை பொறுத்து தான் படத்தோட ரிசல்ட்டுங்கிறது இருக்கு. ஸோ இந்த படத்துல இந்த பேய்க்கு என்ன ஃப்ளாஷ்பேக்கு, ஏன் இப்படி பண்ணுது, அது தெரிஞ்சாதான் நம்மளால எந்த ஒரு முடிவும் பண்ண முடியும். ஸோ மற்றபடி வந்து ஹாரர் இதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கு. இருந்தாலுமே இப்போ ஃபேமிலியோட சின்ன பசங்களோடய போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஓரளவுக்கு அப்படியே ரொம்ப ஆக்வர்டாக இல்லாமல் டீசெண்டாக அப்படியே மேலோட்டமாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. படம் வரட்டுமே, பார்ப்போம். ஏன்னா நம்ம மொத்தமாக இது இப்பயே வந்து சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு படத்தை நம்ம தப்பாக ஜட்ஜ் பண்ண மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ என்னோட ஜட்ஜ்மெண்ட் படி ஒரு நார்மலாக ஃப்ரீயாக போயிட்டு பார்த்துட்டு ஒரு காமெடி ஹாரர் த்ரில்லர் படம் பார்த்துட்டு வெளியே வர்ற அந்த ஃபீல் கண்டிப்பாக அது கொடுக்கும். அவ்வளோதான்.
எதுவும் அந்த மைண்டில் போட்டு ப்ரெஷர் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்க்ரீன் பிளே அப்படிலாம் இல்லாமல் டீசெண்டான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது எஸ்கே ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் அந்த ஸ்டோரி பிளாட் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.